அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அன்னை சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஈரல் மசாலா. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல 1 கப் வெங்காயம், ஏலக்காய் 1, 2 கிராம்பு, 3 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முதல்ல கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து 2 தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் கிலோ ஈரலை, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், உப்பு சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவில் ஈரலை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் சைடில் வந்துடுச்சு. இப்போ ஈரலை சேர்த்துடலாம். இப்போ ஈரலை நல்லா வதக்கியாச்சு. கலரும் மாறிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஈரலை நல்லா வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஈரல் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடுங்க. இப்போ சுவையான ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் கர்ப்பிணிகளுக்கு, சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.